கருப்பணன் அந்த பாறை இடுக்குகளில் நாம் தம்பியை தாக்கி விடலாம் என்று அந்த துப்பாக்கியை எடுத்து குறிபார்க்கிற போது கைகள் உதறுகிறது. பரமசிவம் பார்த்து வருகிறான். ஆகா, நமது அண்ணன் நம்மளை சுட்டு வீழ்த்துவதற்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறான். இவன் மட்டும் வந்திருக்க மாட்டான், நிச்சயமாக அவனுடைய பாலிய நண்பராக இருக்கிற வீரப்பனையும் கூட்டி வந்திருப்பான். ஒரு கையில் எப்போதுமே துப்பாக்கி, கட்ட துப்பாக்கி வைத்திருக்கிற பரமசிவம் இடுப்புல கூர்மையான கத்தியை சொருகி வைத்திருப்பார். எப்போதும் தோல்ல ஒரு பை தொங்கும். இதுதான் பரமசிவத்தினுடைய ஆள் வாட்ட சாட்டமாய் சுமார் 6.5 அடி இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒருவேளை வீரப்பனார் உருவாகாமல் இருந்திருந்தால் பரமசிவம் உருவாகியிருப்பார். துப்பாக்கியை எடுத்து நீட்டி அடிக்கணும். அதில் எப்போதுமே முதல்ல குண்டு போடணும், அடுத்து கருமருந்து போடணும், அடுத்து தேங்காய் மஞ்சி போடணும், அதுக்கப்புறம் தான் நமாச்சாரம் வைக்கணும். அதை இடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம். ஆனால் ஆல்ரெடி லோடில் தான் வச்சிருக்கிறார் பரமசிவம். குறி வச்சுட்டான் பரமசிவம். கருப்பனுடைய துப்பாக்கியை படக்கென்று வாங்குறாரு. வாங்கிட்டு குறி பார்த்து அடிச்சிடறாரு. கீழே மக்கி கிடந்த பெரிய பெரிய கம்புகளை கொண்டு வந்து பரமசிவத்தின் உடலை கொளுத்துகிறார்கள். மலமளவென தீ கொழுந்து விட்டு எரிந்து சாம்பலாகிறது அவருடைய உடல். அதில் எச்சமாக இருந்தது பரமசிவத்தின் கைவிரல்கள் 2 தனியாக கிடந்தது. 1992களில் வீரப்பனார் செய்த கொலைப்பட்டியல் என்கிற தடயத்தை காவல்துறை தீவிரமாக தேடி அலசி தொகுப்பை எடுக்கிறது. அந்த தொகுப்பு எடுக்கிற போதுதான் வீரப்பனார் செய்த முதல் கொலை என்பதை பதிவேட்டிலே பதிவு செய்கிறது காவல்துறை. அவர் பண்ண முதல் கொலை யார் அவர் தூண்டி விட்டா, இல்லாட்டி எந்த காரணத்துக்காக அவர் பண்ணார்? பரமசிவம் கருப்பனுடைய மனைவியை கள்ளத்தனமாக வைத்துக் கொள்வதற்கு பலமுறை முயற்சி செய்கிறார். இங்கதான் பிரச்சனையே தொடங்குது. 3/4 மணி நேரத்தில் 9 கொலைகளை மேச்சேரியில் நடத்திய மகத்தான போர் மறவர் மலையூர் மம்பட்டியான் என்கிற மேச்சேரி ஐயந்துரை. மலையூர் மம்பட்டியாங்கிறது அவர் உண்மையான பெயர் கிடையாது. ஏன் மம்பட்டியான் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, Bharat Institute of Higher Education and Research. ஏன் மம்பட்டியான் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, அவரு சாலைகளில் 2 பக்கமும் மண்ணள்ளி போடுற வேலை. தண்ணி அரிச்சிட்டு போனுச்சுன்னா அந்த மண்ணை வெட்டி போடுறதும், சாலைகளை மறிக்கக்கூடிய வேலிக்கிருவைகளை வெட்டுவதுமான வேலைகளை செய்து கொண்டிருந்தவர். தற்காலிக பணியாளராக சாலை பராமரிப்பில் இருந்தவர். அவர் எப்போதுமே மம்பட்டி வச்சுக்கிட்டு இருப்பார். அதனால மம்பட்டியான். மலையூர்னா என்ன? ஊரோட பேரு. அந்த ஊர் ஏன் சேர்த்தாங்க? இவர் பிறந்த ஊர் மேச்சேரியிலோ மலையூர்னு ஏன் வந்துச்சுன்னு சில பேர் கேள்வி வைப்பாங்க. மலையூர் என்கிற மலை உச்சியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இவர் தலைமறைவாக வாழ்க்கை நடத்துகிற போது அங்கே தர்பூசணி பழங்கள் ஆயிரக்கணக்கில் விளைந்து கிடக்கும். இவருக்கு பிடித்த உணவு தர்பூசணி. நான் அந்த சம்பவங்களை நாம் இன்னொரு பதிவில் மிக தெளிவாக பேச இருக்கிறோம். அந்த மலையூர் மம்பட்டியான் அதன் வழியாக கடந்து போகிற போது சோழக்கொள்ளையில் பச்சை கிளி விரட்டிய வீரப்பனாரை மலையூர் மம்பட்டியான் சந்திக்கிறார். நாங்கள் காடுகளுக்குள் பயணிக்கிற போது வீரப்பனார் என்னிடத்திலே சொன்னார், நவாப்லா இங்க வா அப்படின்னாராம். முதல்ல யாரா அந்த மனுஷன் நம்மளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு அழைக்கிறானே, போயிருக்காங்க. அப்போ அவர் பேசியிருக்கிறார், நான் யாரும் தெரியுமா அப்படின்லாம் பேசியிருக்கிறார். ஏற்கனவே மேச்சேரி ஐயந்துரைக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டிக்கும் புள்ள இருக்குது. அந்த காலகட்டங்களில் சாராயம் காய்ச்சுவது என்பது கிராமங்கள் தோறும் நடக்கிற ஒரு விஷயம். செங்கப்பாடிலையும் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க, கோபிநத்தத்துலையும் சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க. மலையூர் மம்பட்டியான் என்கிற மேச்சேரி ஐயந்துரை காடுகளுக்குள் தலைமறைவாக இருக்கிற போது செங்கப்பாடி பகுதிக்கு அடிக்கடி வந்து போயிருக்கிறார். அப்பொழுதுதான் வீரப்பனாரை சந்தித்த நிகழ்வை எங்களிடத்திலே வீரப்பனார் பகிர்ந்து கொண்டார். அப்போ தட்டி கொடுத்துட்டு, பரவாயில்லையே பச்சைக்கிளி நல்லா விரட்டுறா, அது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. என் தங்கச்சி. ஆஹா. அப்போ மாரியம்மாள் சின்ன குழந்தை. இப்படியான ஒரு காலச்சூழலில் தான் கருப்பணன் அவர்கள் அடிக்கடி தன் தம்பியை பற்றி வீரப்பனார் இடத்திலே முறையிடுகிறார். தன்னுடைய மனைவியை அவன் அடைவதற்காக பல வகையில் முயற்சி செய்கிறான். ஒரு முறை அப்படித்தான் பரமசிவம் கருப்பணன் வீட்டிற்குள்ளேயே புகுந்து கொள்கிறார். கருப்பணனும் வீரப்பனாரும் வேட்டைக்கு செல்கிறார்கள், இரவு வேட்டைக்கு. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பரமசிவம் அண்ணனுடைய மனைவியை அடைவதற்காக வீடுகளுக்குள் நுழைந்தார். அவங்க உடனே அங்கே கூச்ச போட்டு கத்தி அங்கே இருக்கிற பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூடி, ஏன்னா இவன் ஏற்கனவே முரடன், அவனை ஏற்று கேட்டால் நம்மளை அடிப்பான் அப்படிங்கிற ஒரு பயமும் மக்களிடத்தில் இருந்தது. உடனடியாக கூட்டம் கூடியதான். அப்புறம் விட்டுட்டு ஓடி போனதாகவெல்லாம்
கருப்பணன் சில பதிவுகளை சொல்லியிருக்கிறார் வீரப்பனார் இடத்துல. இப்படி சமயம் பார்த்து காத்திருந்த காலகட்டம்தான் ஒரு முறை காவிரி ஆற்றிலே வைத்து கொன்று காவிரியிலேயே தள்ளி விடலாம் என்றெல்லாம் கருப்பணன் முடிவு செய்திருக்கிறார். அவன் இரவு வேட்டைக்கு மீன் வேட்டைக்கு செல்லுகிற போது கருப்பணனால் அவருக்கு செல்லுகிற போது செல்ல முடியவில்லை. கோபிநத்தத்திலிருந்து சிங்காபுரம் வரை காவிரி ஆற்றுக்குள்ளேயே மீன் பிடிக்கிற வேளையில் பரமசிவம் மற்றும் அவருடைய நண்பர்கள் 2-3 பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இப்படித்தான் அவர்கள் தொழில் வளர்ந்தது. ஆடு மாடுகளை பொன்னாச்சியிலே கொண்டு போய் விற்பதை வழக்கமாக வைத்திருக்கார், பொன்னாச்சி சந்தையில். இப்போ கோபிநத்தத்திற்கும் பொன்னாச்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் வரும். ஒற்றையடி பாதையில் மலை பகுதிகளை கடந்துதான் செல்ல வேண்டும். இறக்கேகல்லா என்ற கன்னட வார்த்தையிலே சொல்லப்படுகிற ஒரு இடம், தமிழில் அது இறக்கியம் பள்ளம். இப்போ கோபிநத்தம் செங்கப்பாடி என்பது கிழக்கே காவிரி ஆறும் மேற்கே மாதேஸ்வரன் மலையும் தெற்கே கத்தரி மலையும் வடக்கே ஒகனைக்கல்லும் சேர்ந்திருக்கிற மையப்பகுதி தான் வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசம் கோபிநத்தம் செங்கப்பாடி. இப்போ இவங்க எங்கே போகணும்னா மாதேஸ்வரன் மலையிலிருந்து சற்று வடக்கு புறமாக இருக்கிற பொன்னாச்சியில் போய் தான் ஆடு மாடு விற்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ கோபிநத்தத்திலிருந்து இவர்கள் ஒத்தையடி பாதை வழியாக அந்த இறக்கேகல்லா இறக்கியம் பள்ளம் என்று சொல்லக்கூடியது, இந்த பள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அதுதான் டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டு போட்ட இடம். அதை நாம் இன்னொரு பதிவில் நாம் தொடர்ச்சியாக பேசுவோம், அது எப்படி நடந்தது என்று. அப்போ அந்த இறக்கியம் பள்ளத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், பரமசிவமும் அவருடைய நண்பர் கண்டியர் ராஜு துங்கலான் அப்படிங்கிற அந்த 2 பேர், மொத்தம் 3 பேரும் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அது விற்பதற்காக, எப்போதுமே பணம் பார்க்கிற கூட்டம் இந்த கூட்டம், தரகு வேலை பார்ப்பவர்கள். பொன்னாச்சியில் தரகு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையில் நிறைய பணங்களோடு, ஒரு கையில் எப்போதுமே துப்பாக்கி கட்ட துப்பாக்கி வைத்திருக்கிற பரமசிவம், இடுப்பில் கூர்மையான கத்தியை சொருகி வைத்திருப்பார் எப்போதும், தோளில் ஒரு பை தொங்கும். இதுதான் பரமசிவத்தினுடைய ஆள். வாட்ட சாட்டமாய் சுமார் 6.5 அடி இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவ்வளோ உயரமான ஆள் அப்படிம்பாங்க, பருத்த உடல். ஒருவேளை வீரப்பனார் உருவாகாமல் இருந்திருந்தால் பரமசிவம் உருவாகியிருப்பார். அப்போ பரமசிவமும் தன்னுடைய நண்பர்களோடு அந்த ஒற்றையடி பாதையில் இறக்கியம் பள்ளத்தில் இறங்கி தண்ணீர் குடித்து விட்டு முகமெல்லாம் கழுவிட்டு அப்படி நடந்து வராங்க. அது ஒற்றையடி பாதை. இன்றைக்கு அது பரமசிவம் வளைவு என்று சொல்லுகிறார்கள். அந்த வளைவில் வருகிற போது நிறைய புளிய மரங்கள் அந்த இடத்தில் இருக்கிறது. கீழ்ப்பகுதியில் உடைந்து எப்படியாவது பரமசிவத்தை வீழ்த்தி விடலாமா, அடித்து நொறுக்கி விடலாமா என்று இருவரும் திட்டம் தீட்டுகிறார்கள், வீரப்பனாரும் கருப்பணனும். சாத்தியமில்லை. அவன் துப்பாக்கி வச்சிருக்கிறான். மேலிருந்து கீழே அடிக்கிறது ஈஸி, கீழிருந்து மேல் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நாம் மேலே ஏறிக்கொள்வோம் என்று அந்த சருகள் அந்த ஒற்றையடி பாதையில் மேலே ஏறுறாங்க. தெற்கு புறமாக அவர் அந்த ஒத்தையடி பாதையில் மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் 3 பேர். புளிய மரத்திற்கு மேலே சின்ன சின்ன பாறைகள், அந்த பாறை இடுக்குகளில் ஒளிஞ்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது காலையில் 9 மணியிலிருந்தே அவர்கள் அந்த இடத்தை நோட்டமிட்டிருக்கிறார்கள். பொன்னாச்சிக்கு போயிட்டு வந்த பரமசிவம் எப்படியாவது எந்த நேரத்திலாவது இந்த வழியை கடந்துதான் வர வேண்டும். மாலை சரியாக ஒரு 4:30 மணி. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவு தான் கோபிநத்தம் அவருடைய சொந்த ஊரான சிகரகல்லி இருக்கிறது. ஆகையால் நாம் ஒரு 4:30 மணிக்கு அந்த இடத்துல கடந்து எப்படி போயிடலாம்ங்கிற நினப்பில் அவங்க வர்றாங்க. இவங்க காலையிலிருந்து காத்து இன்னும் வரல வேற வழியை தேடி போயிட்டாங்களாங்கிறது ஒரு குழப்ப நிலையிலேயே நின்றுருக்கிறாங்க. பார்க்கலாம் 6 மணி இருந்து இங்கே உட்காந்து பார்ப்போம், வந்தால் போச்சு, வரலைன்னா இன்னொரு நாளைக்கு நாம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கலாம் என்று கருப்பணனும் வீரப்பனாரும் பேசி முடிவெடுத்து வைத்திருக்கிறார். அந்த தெற்குப்புறம் மேலே பாறைகள் நிறைந்த அந்த பகுதியில் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற போது வருகிற சத்தம் கேட்டது. வந்து விட்டார்கள். உடனடியாக வீரப்பனார் அவர்கள் கருப்பணனிடம் துப்பாக்கியை கொடுத்து, உன் தம்பியை நீனே சுட்டு வீழ்த்தி விடு, வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். கருப்பணன்
அந்த பாறை இடுக்குகளில் பக்கத்திலே புளிய மரம் இருக்கிறது. அந்த புளிய மரத்தை ஒண்டி நாம் தம்பியை தாக்கி விடலாம் என்று அந்த துப்பாக்கியை எடுத்து குறிபார்க்கிற போது கைகள் உதறுகிறது. பாறையிலிருந்து புளிய மரத்திற்கு அப்படி நகர்ந்த கருப்பணனை பரமசிவம் பார்த்து விடுகிறார். ஆகா, நமது அண்ணன் நம்மளை சுட்டு வீழ்த்துவதற்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறான். இவன் மட்டும் வந்திருக்க மாட்டான், நிச்சயமாக அவனுடைய பாலிய நண்பராக இருக்கிற வீரப்பனையும் கூட்டி வந்திருப்பான் என்று பரமசிவம் நம்புகிறார். உடனடியாக பரமசிவம் நிலை தடுமாறி, ஏன்னா அந்த ஒற்றையடி பாதை அது சருகல் பகுதியில், துப்பாக்கியை எடுத்து நீட்டி அடிக்கணும். அதில் எப்போதுமே கருமருந்து போடணும், முதல்ல குண்டு போடணும், அடுத்து கருமருந்து போடணும், அடுத்து தேங்காய் மஞ்சி போடணும், அதுக்கப்புறம் தான் நமாச்சாரம் வைக்கணும். அதை இடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும், 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் ஆகும். ஆனால் ஆல்ரெடி லோடில் தான் வச்சிருக்கிறார் பரமசிவம், வீரப்பனாரும் லோடில் தான் வச்சிருக்கார். இதை தெரிந்து கொண்ட பரமசிவம் சற்று நிலை தடுமாறுகிற போது, இருந்தாலும் துப்பாக்கி கையில் எடுத்து குறிபார்க்கிற போது கருப்பணன் புளியமரத்து மறைவில் இருந்து பாறை பக்கம் குதிக்கிற போது வீரப்பனார் சட்டென எந்திரிச்சு பார்க்கிறார். குறி வச்சுட்டான் பரமசிவம். கருப்பனுடைய துப்பாக்கியை படக்கென்று வாங்குறார். வாங்கிட்டு குறி பார்த்து அடிச்சிடுறார். அந்த தோட்டா பரமசிவத்தினுடைய இடது பக்கம் வயிற்றுக்கு கீழே பாய்ந்து விடுகிறது. துடிக்கிறார், கத்துகிறார். மற்ற இருவரான கண்டிய ராசும் தூம்கலானும் தெரித்து ஓடுகிறார்கள். வீரப்பன் சொல்றாரு, இங்க வா, உங்க 2 பேரையும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ கிளம்பு. ஏன்னா விட்டா பரமசிவம் நம்மளை கொன்றுவான், அப்ப பரமசிவத்தை நாம கொன்றே தீரணும் என்று முடிவெடுத்து சுடுகிறார். சுடுகிற போது பரமசிவம் தப்பித்து ரத்தம் ஊத்துனாலும் கீழ்ப்பகுதியில் இறங்கி ஓடணும்னு முடிவு பண்றாரு. வீரப்பனார் விடல, மீண்டும் பரமசிவத்தை குறிவைத்து தாக்கி சுட்டுக் கொள்ளுகிறார். 17/2/1978 மாலை 4:52 பரமசிவத்தை சுட்டு கொன்று விட்டு கண்டிய ராசுவிடமும் துங்கலானிடம் சொல்லுகிறார், இந்த சம்பவத்தை வெளியில் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இதான் கேட்கு என்று மிரட்டி அனுப்பி விடுகிறார். உடனடியாக அங்கே இருந்த ஆச்சா மரங்கள் மற்றும் புருஷ மரங்களை ஒடித்து கீழே மக்கி கிடந்த பெரிய பெரிய கம்புகளை கொண்டு வந்து பரமசிவத்தின் உடலை கொளுத்துகிறார்கள். மலமளவென தீ கொழுந்து விட்டு எரிந்து சாம்பலாகிறது அவருடைய உடல். அதில் எச்சமாக இருந்தது பரமசிவத்தின் கைவிரல்கள் 2 தனியாக கிடந்தது. எரிந்தும் எரியாத நிலையிலும் கிடந்ததைத்தான் பிறகு ராமபுரா காவல் நிலையம், சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ராமபுரா காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் வெங்கடசாமி அவர்கள் இந்த சம்பவம் வெளியிலே வந்ததற்கு பிறகு அங்கதான் வந்து வழக்கும் பதிவு செய்யப்படுது. ராமபுரா காவல் நிலையத்தில் தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இப்போ ஓடிப்போன கண்டிய ராசும் தூம்கலானும் ஊரில் போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறியது என்று சொன்னதற்கு பிறகு கருப்பணனையும் வீரப்பனையும் ஊருக்கு வரவழைக்கிறார்கள். ஊர்க்கூட்டம் நடக்கிறது. ஏற்கனவே பரமசிவம் செய்த அட்டூழியங்கள் ஊருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா சிகரகளில் இருக்கிறவங்க கோபிநத்தத்தில் வந்து தான் கூட்டம் போட முடியும், ஏன்னா அங்கே ஒரு பெரிய குடும்பம் இல்லை. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து கூடி பேசி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொன்னதுக்கு பிறகு ஊரில் இருந்து தான் ராமபுரா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக வெங்கடசாமி அவர்கள் ராமபுரா காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளராக பணியாற்றியவர் தன்னுடைய 4 அதிகாரிகளோடு ஜீப்பிலே கோபிநத்தத்துக்கு வருகிறார். வந்து தடயங்களை சேகரிக்கிறார்கள். அதில் துண்டாக கிடந்த அந்த 3 விரல்களை எடுத்து தடயத்திற்கு கொண்டு போகிறார்கள். ஆனால் மற்ற எந்த பாகமும் அங்கே உயிரோ கிடைக்கவில்லை, கொளுத்தி விடுகிறார்கள். இந்த வழக்கை 19/2/1978 பதிவு செய்யப்படுகிறது ராமபுரா காவல் நிலையத்தில். இதில் குற்றவாளி ஒருவர் மட்டும்தான், கருப்பணனை மட்டும்தான் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள். வீரப்பன் அவர்களை சேர்க்கல. கைது பண்ணதும் கருப்பணனை தான் கைது பண்றாங்க. அரெஸ்ட் ஒரு ஆளத்தான் பண்ணியிருக்காங்க. இதுல 16/12/1978
செக்ஷன் நம்பர் 79/78 கீழே ஜீசனல் ஜட்ஜ் ஆஃப் மைசூர் கோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது. செங்கப்பாடியில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இன்று பேசப்படுகிற பரமசிவம் வளைவில் சுட்டுக் கொல்லப்பட்ட பரமசிவத்தின் வழக்கை மைசூர் நீதிமன்றம் தீவிரமாக விசாரிக்கிறது. விசாரணை முடிவில் அங்கே எந்த விதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. நீங்கள் இங்கே தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும். பரமசிவம் வீரப்பனாரை கொல்லுவதற்கு கண்ணூர் தொகுதியில் போட்டியிட்டு ஐக்கிய ஜனதா தலைவர் சார்பின் தோல்வியுற்ற நாகப்பா பரமசிவத்திற்கே துப்பாக்கி கொடுக்கிறார். வீரப்பனை நீ போட்டுடணும். அதோடு மட்டுமல்ல, காளியம்மாளுடைய மகன்களுக்கு இடத்த உனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த அவன் ஆட்டையை போட்டான். ஆகையால அவனை சுட்டு போடுறது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி அதே நாகப்பா அன்றைக்கு இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகளை கொடுத்து கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையன் இடத்துல கொடுக்கிறார்கள். ஆக துப்பாக்கி விநியோகத்தை நாகப்பா அவர்கள் தீவிரப்படுத்துகிறார். எப்படியாவது வீரப்பனா போட்டணும் அப்படிங்கிறது. எப்ப பரமசிவத்தை போட்டதற்கு பிறகுதான் தீவிரமாகிறது. அப்ப காடுகளுக்குள் பரமசிவத்திற்கு பிறகு வீரப்பனை போடுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் இடத்தை ஆட்டையை போட்ட வீரப்பன் குடும்பத்தை போடுவதற்கு கோட்டையூர் பங்காளிகளான காளியம்மாளின் உறவினர்களான தங்கவேலு மாதையன் வகைராக்கள் துப்பாக்கிகளோடு இப்பொழுது வீரப்பனாரை சுடுவதற்கு காட்டுக்குள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் அங்கே கோபிநத்தத்திலே பார்த்தோமேனால் செட்டியார் வகைராக்கள் 2-3 குடும்பங்கள், லம்பாடிகள் ஒரு 20 குடும்பம் இருக்கிறது, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு 100 குடும்பம் இருக்கிறது, பறையர்குடியை சார்ந்தவர்கள் ஒரு 23 குடும்பங்கள் அன்றைய கால சூழலில் இருந்தபோது பரமசிவம் படுகொலை என்பது ஊரில் பரபரப்பாக பேசப்பட்டாலும் வீரப்பனாரை ஊரில் சேர்த்துக்கொள்வதற்கு பயப்படுகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே பரமசிவம் பெண்கள் விடயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு. லம்பாடிகள் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்களாம் செவத்த நிறத்தில், அவங்க உடைகளே வேறு மாதிரி இருக்கும். அந்த லம்பாடிகளில் ஒரு பொண்ணை கூத்தாய பரமசிவம் வச்சிருக்கிறார். ஆனால் படுகொலை செய்யப்பட்ட பரமசிவத்திற்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கிறார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற வரை பரமசிவத்தை பழிதீர்க்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இது மனித இயல்புதான், மனநிலை. எவன் ஒருவன் பாதிக்கப்பட்டு இறந்து போனானோ அவன் பக்கம் மக்கள் பேசுவதை வழக்கமாக வைக்கும். அதற்கு பிறகு இந்த வழக்கு மைசூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று சரியான தடயங்களும் ஆதாரங்களும் இல்லாத காரணத்தால் கருப்பணன் விடுதலை செய்யப்படுகிறார். கருப்பணன் மட்டுமல்ல, வீரப்பனாரை பிறகு 1992களில் வீரப்பனார் செய்த கொலைப்பட்டியல் என்கிற தடயத்தை காவல்துறை தீவிரமாக தேடி அலசி தொகுப்பை எடுக்கிறது. அந்த தொகுப்பு எடுக்கிற போதுதான் வீரப்பனார் செய்த முதல் கொலை பரமசிவம் என்பதை பதிவேட்டிலே பதிவு செய்கிறது காவல்துறை. நீதிமன்றத்திலே நடைபெறுகிற போது 2வது குற்றவாளியாக வீரப்பனாரை சேர்க்கிறார்கள். அந்த வழக்கு 1992ஆம் ஆண்டு மே மாதம் விடுமுறை கழித்து நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த வழக்கில், பரமசிவம் வழக்கில் போதிய சாட்சியங்கள் இல்லாததால், போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த வழக்கை நாங்கள் குற்றவாளிகள் என்று கருதக்கூடிய கருப்பணனையும் வீரப்பனாரையும் விடுதலை செய்கிறோம் என்று மைசூர் நீதிமன்றம் அறிவித்தது. இதுதான் வீரப்பனார் செய்த முதல் படுகொலை. இதனுடைய தொடர்ச்சி அடுத்து பரமசிவத்திற்கு பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று எவரும் இல்லாத சூழலில் இருந்தாலும் கூட சொத்தை ஆட்டையை போட்ட காரணத்தால் காளியம்மாளுடைய வாரிசுகளான தங்கவேலு மாதையன் வீரப்பனாரை வீழ்த்தினார்களா அல்லது வீரப்பன் தங்கவேலு மாதையனை வீழ்த்தினாரா என்பதை அடுத்த பதிவில் பேச இருக்கிறோம். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.